கேப்டன் மறைவுக்கு வடிவில் வரல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்கும்னு கருதி இருக்கலாம், வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்க மாட்டார். ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு ஆகாத அரசியல் ரீதியான மோதலுக்கு உங்களுக்கே தெரியும் பத்திரிகைத்துறைக்கு. சரி, அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் ரொம்ப நீண்ட கியூ இருக்குது இல்லையா? பீச்சிலேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சி வராமல் இருப்பார். பிசினஸ்ல ஹீரோவா இருக்காரு, சினிமால ஹீரோ வரான்னு கேட்குறோம். இல்லை, எந்த துறையில் ஜெயிச்சாலும் அது ஹீரோத்தனம் தான். ஒரு பத்திரிகையில் கூட என்ன கேட்டாங்க, உங்களுக்கு அரசியலில் வர முதலமைச்சர் அவர் ஆசையாக இருக்கான்னு. நான் இப்போவே என் துறைக்கு முதலமைச்சர் தான் சொன்னேன். அவங்க பதவியில் அவங்க அரசியல் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க, ஏற்றுக்கொண்டதில்ல. நம்ம துறையில் நம்ம ஜெயிச்சா நம்ம அந்த துறைக்கு முதலமைச்சர், அவ்வளோதான் வாழ்க்கை. உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஓனராகவே இருக்காங்க, அவங்களும் அதே நிலையிலே வச்சுருக்கீங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? தன்னை போல பிறர் நினை, தனக்கு கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரையும் மனிதன், நம்ம பிறந்து மனிதன் பேசிட்டா போகுது, தமிழன் பேசிட்டா போகுது, இந்தியன் பேசிட்டா போதாது. மனிதனாக இருக்கணும், இந்தியனாக இருக்கணும், தமிழனாக இருக்கணும், அந்த உணர்வோடு இருக்கணும். தனக்கு மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கையை பிறருக்கும் வழங்கணும். யார்கிட்டையும் கை நீட்டி வாழாதீங்க, உழைத்து வாழுங்க. உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து. எத்தனையோ பேர் கைகாலோட கண்களோட கால்களோட, கேட்கும் செவித்திறன், பார்க்கும் கண் திறன், சுவாசிக்க மூக்கு, பேச வாயி, துடிக்க இதயம் எல்லாமே நல்லா இருக்கும் போது உழைத்து வாழுங்க, யாரையும் கெடுத்து வாழக்கூடாது. ராஜமௌழி சார் படம் பண்றதா சொன்னாங்க. இல்ல அது நான் ஒத்துக்கல. அது வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா வந்து பேசினாங்க, நியூசிலாந்து அந்த மாதிரிலாம் இருக்கட்டு, அதுக்கு நான் உடன்படலை. ஏன்னா என் தொழில் அப்படி, உங்களுக்கு தெரியும், ஒரு ஹோட்டல் நடத்துறது எவ்வளோ கஷ்டன்னு. ஏதோ இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிற கலைஞர்கள், நான் சினிமாவில் நடிப்பது எனக்காக கிடையாது, சார்ந்த என்னை விரும்பி வந்து கேட்டுக்கிறவங்களுக்காகவும் டைரக்டருங்களுக்காகவும் தான் நான் படம் நடிக்க போனதே தவிர எனக்காக கிடையாது. நிச்சயமாக அந்த உண்மை. சரி, போயிட்டவங்கிறதுக்காக அது ஒப்புக்கு இருக்கக்கூடாது, அதை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணத்தோட பண்ணிக்கிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.